இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கமை 5 ஹெட்டிங்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு இன்கம் அண்டர் தி ஹெட் சாலரிஸ், இன்கம் அண்டர் தி ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பிஜிபிபின்னு பேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின், அதுக்கப்புறம் அதர் சோர்சஸ். ஒரு டாக்ஸ் பேயர் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் இந்த 5 ஹெட் தான். இந்த இன்கம்க்கு தான் இஸ் கோயிங் டு பே டாக்ஸ். எப்போ டாக்ஸ் பே பண்ண போறாரு அப்படின்னா த சோ கால்டு அசஸ்மெண்ட் இயர்ல. எப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு த சோ கால்டு ப்ரீவியஸ் இயர். இதெல்லாம் தான் நம்ம பேசிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வர டிசம்பர் 2022 எழுத போற அத்தனை பேருக்கும் நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் என்னன்னா 22-23, ப்ரீவியஸ் இயர் 21-22. அப்படின்னா 1/4/2021 31/3/2022 ஒரு டாக்ஸ் பேயர் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு ஈ வில் பே டாக்ஸ் இன் தி அசஸ்மெண்ட் இயர் 22-23. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல என்னைக்குமே தே ஃபாலோ சம்திங் கால்டு ஃபினான்ஷியல் இயர், நாட் கேலண்டர் இயர். ஃபினான்ஷியல் இயர்னா 1 ஏப்ரல் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் 31 மார்ச்ல முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். 31 ஜூலை 2022 லாஸ்ட் டேட் இண்டிவிஜுவலுக்கு ப்ளீஸ் ஃபைல் யுவர் ரிட்டர்ன். ஏன்னு கேட்டா இப்போ லெட்டர்ஸ் அசியூம் நம்ம எல்லாம் வேலைக்கு போயிருந்தோம்னு நினச்சிக்கோங்க ஒரு வருஷமா. அப்போ நம்ம சேலரி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் எந்த பீரியட்லேருந்து 1/4/2021 31/3/2022 த அமௌண்ட் வாட் ஐ ஏர்ன்ட் அஸ் அ சேலரி இன்கம், அதுக்கு ஐ வில் பே டாக்ஸ் இன் தி அசஸ்மெண்ட் இயர். இந்த அசஸ்மெண்ட் இயர்ல என்ன டைம்குள்ள பே பண்ணணும் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலா இருந்தா 31 ஜூலை, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் ஒரு தனி டைம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள we have to file our return. எதுக்கு இதெல்லாம் சொல்லின்னு வரேன்னா அதுல ஒன் ஆஃப் த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படின்னு பேர். ஸோ இன்கம் ஃப்ரம் தி ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா த ஸ்கோப் ஆஃப் இன்கம் அண்ட் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 22 டாக்ஸ் அபவுட் திஸ். Section 22 of the Income Tax Act வந்து it is concerned with என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா scope of income which falls under the head house property. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கீழே, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே நான் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் எப்படி நான் கம்ப்யூட் பண்ணணும், செக்ஷன் 23 செக்ஷன் 27 அதை பத்தி பேசுது. செக்ஷன் 23 to 27. அப்போ இந்த செக்ஷன் 22 சொன்னீங்களா, அது என்ன சார் அப்படின்னா அது சம்திங் கால் ஸ்கோப் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம். என்னென்ன கிரைட்டீரியா உனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நீ ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னு சொல்லலான்றத பத்தி பேசுறது செக்ஷன் 22. அதுதான் இன்கம் டேக்ஸ் டெர்மினாலஜில we used to call it as basis of charge அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பேசிஸ் ஆஃப் சார்ஜ். The basis of charge தான் செக்ஷன் 22. இந்த செக்ஷன் 22 சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுது. இந்த கண்டிஷன்லாம் இருக்கா அப்ப நீ ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஏன்னா இந்த 5 ஹெட் ஆஃப் இன்கமும் நான் மாத்தி காமிச்சிட முடியாது. நான் பிசினஸ் மூலமா ஒரு இன்கம் ஏர்ன் பண்றேன்னா ஐ கேன் நாட் ஃபைல் மை ரிட்டர்ன் அண்டர் தி ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் சேலரி மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் ஐ கேன் நாட் ரிப்போர்ட் இட் அண்டர் கேபிட்டல் கெயின். அப்போ இந்த 5த்துக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் ஃபுல்ஃபில் பண்ணா இந்த ஹெட் ஆஃப் இன்கம் கீழே வரும். அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் நீ பே பண்ணணும், சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல செக்ஷன் 22 சொல்லக்கூடிய இந்த பேசிஸ் ஆஃப் சார்ஜ் அதர் த ஸ்கோப் ஆஃப் இன்கம் விச் இஸ் சார்ஜ் அண்டர் தி ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதான் செக்ஷன் 22. அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் how do I compute what all the income that will cover under the house property, அதோட tax liability implications, இது எல்லாமே செக்ஷன் 23 செக்ஷன் 27. அதனால தான் we used to tell computation of income falling under the head house property is governed by section 23 to 27 of Income Tax Act. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்ட்ரோ போர்ஷன். என்னென்ன கண்டிஷன் முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கீழே வரும் ஆஸ் பர் செக்ஷன் 22 பேசிஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பேர். அப்படின்னா மொத்தம் 3 கண்டிஷன் சொல்றான். இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நான் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஏன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல எல்லாருக்குமே தெரியும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன, நான் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்ணணும். வெரி ட்ரூ. நான் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் எப்படிப்பட்ட இன்கம், அதுக்கு தான் இந்த 5 ஹெட்டா பிரிச்சான். சரி, அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எப்போ என்னென்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும் அப்படின்னா மொத்தம் 3 கண்டிஷன் சொல்றான். இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணனா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். அதுல கண்டிஷன் நம்பர் 1
என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி எதை நீ வாடகைக்கு விடுறியோ, ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலமா எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னா, என்ன இன்கம்? மேபி ரெண்டல் இன்கமா இருக்கலாம். அதான் சொல்றான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவானா, த ப்ராப்பர்ட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் எனி பில்டிங். வாடகைக்கு விட்டுறியா, அது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? பில்டிங்கா இருக்கணும். ஆர் லேண்ட்ஸ் அப்பர்டனன்ட் தேர்டோ அப்படின்னு வார்த்தை இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல யூஸ் பண்றது. பில்டிங் ஆர் லேண்ட்ஸ் அப்பர்டனன்ட் தேர்டோ அப்படின்னா சார் அப்படின்னா, பில்டிங்கு, அந்த பில்டிங் எப்படி வேணா இருக்கட்டும். அந்த பில்டிங் வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸா இருக்கட்டும், இட் மே பி த பில்டிங் விச் யூ லெட் இட் அவுட் ஃபார் ஆஃபீஸ் யூஸா இருக்கட்டும், ஆர் வேர் ஹவுஸ் பர்பஸ்க்கு வாடகைக்கு விட்டதா இருக்கட்டும், ஆர் மியூசிக் ஹால் வச்சிருக்கேன் சார் நான் வாடகைக்கு விடுறேன், டான்ஸ் ஹால் வச்சிருக்கேன், லெக்சர் ஹால் வச்சிருக்கேன், பப்ளிக் ஆடிட்டோரியம்க்கு வாடகைக்கு விடுறேன், இது எல்லாமே இந்த பில்டிங்ன்ற ஒரு பெரிய டெஃபினேஷன் கீழே கவர் ஆயிடும். பில்டிங்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி எப்படிப்பட்டதா இருக்கணுமா? பில்டிங்கா இருக்கணுமா? அந்த பில்டிங் ஆர் லேண்ட்ஸ் அப்பர்டனன்ட் தேர்டோ. அப்பர்டனன்ட்னா அதை ஒட்டி இருக்கிறது, அதை அனெக்ஸ் ஆகி இருக்கிறது, அதோட அட்டாச் ஆகி இருக்கிறது. அப்படின்னா அந்த பில்டிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய லேண்டு. அப்ப நான் தனியா லேண்டை மட்டும் வாடகைக்கு விட்டா எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கீழே வராதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல பில்டிங் ஆர் லேண்ட்ஸ் அப்பர்டனன்ட் தேர்டோன்னு வார்த்தை ஏன் சொல்றான் அப்படின்னா, த ப்ராப்பர்ட்டி வாட் யூ ஹவ் லெட் இட் அவுட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் பில்டிங் ஆர் லேண்ட்ஸ் அப்பர்டனன்ட் தேர்டோ. அப்படின்னா அந்த பில்டிங்கை ஒட்டி, அப்பார்ட்மெண்ட்னா அதுதான், அதை ஒட்டி அதை அட்டாச் ஆகி அனெக்ஸ் ஆகி இருக்கணும். எது சார்? அந்த பில்டிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய லேண்டு. அப்ப நான் ஒரு வேக்கண்ட் பிளாட்டை மட்டும் வாடகைக்கு விடுறேன், இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்றான். அப்போ வெறும் வேக்கண்ட் பிளாட் அப்படின்னா எந்த பில்டிங்கை ஒட்டியும் அது இல்லை, வேக்கண்ட் பிளாட்டை மட்டும் வாடகைக்கு விடுறேன். அப்போ வில் இட் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ் அண்டர் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, எஸ், இட் வில் நாட் கெட் சார்ஜ் அண்டர் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்? நான் பில்டிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய லேண்டை கொடுக்கலையே, லேண்டை தனியா தானே, வேக்கண்ட் பிளாட்டை மட்டும் தான் நான் வாடகைக்கு விடுறேன். அதனால தான் ரெண்டல் இன்கம் ஆஃப் வேக்கண்ட் பிளாட் தட் இஸ் நாட் அப்பர்டனன்ட் டு பில்டிங் இஸ் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ் அண்டர் தி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சார் அப்ப நான் ஒரு லேண்டை மட்டும் வாடகைக்கு விடுறேன், ஒரு வேக்கண்ட் பிளாட்டை மட்டும் வாடகைக்கு விடுறேன், அது எதுக்கு சார் வரும் அப்படின்னு கேட்டா, இட் மே பி டாக்ஸ் அண்டர் தி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், பிஜிபிபி கீழே வரலாம். உங்களோட ஒரு நேச்சர் ஆஃப் த பிசினஸே அப்படிதான், பிளாட்டை வாடகைக்கு விட்டு வேக்கண்ட் பிளாட்டை ஏர்ன் பண்றது தான் உங்க பிசினஸே அப்படின்னா அது கீழே வரலாம். அப்படி இல்லாட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கீழே வரலாம், அது த கேஸ் மேபி. அப்ப எதுக்கு இந்த பாயிண்ட சொல்றான் அப்படின்னா, என்னென்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும், அதுதான் செக்ஷன் 22 பேசுது. தட் இஸ் சம்திங் கால் பேசிஸ் ஆஃப் சார்ஜ். அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, உன்னோட ப்ராப்பர்ட்டி எதுல இருந்து உனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆச்சோ அந்த ப்ராப்பர்ட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர் இட் ஷுட் கம்ப்ரைஸ் ஆஃப் எனி பில்டிங்ஸ், லேண்டா கூட இருக்கலாம், ப்ரொவைடட் த பில்டிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய லேண்ட். சார் பில்டிங் ஒட்டி இருக்கக்கூடிய லேண்ட்னா என்ன சார் சொல்லலாம்? த அப்பர்டனன்ட் இன் லேண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பில்டிங்னு எதை சார் சொல்லலாம்னா, இட் மே பி அப்ரோச் ரோட், it may be a backyard, it may be a playground, it may even include a car parking space. என்ன வேணா இருக்கலாம், அந்த பில்டிங் ஒட்டி இருக்கக்கூடியதா இருக்கணும். அதுதான் லேண்ட் அப்பர்டனன்ட் தேர்டோன்னு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்ற வார்த்தை. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பில்டிங்கா இருக்கணும், அப்படி இல்லாட்டி லேண்ட் தட் ஷுட் பி அப்பர்டனன்ட் டு த பில்டிங்கா இருக்கணும். இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டா, நான் பண்ணக்கூடிய இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்ண போறேன். நான் பண்ணக்கூடிய இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் எப்போ சொல்லலாம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஓனரா இருக்கணும். The assessee should be the owner. The taxpayer, இங்க நான் taxpayer வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். The taxpayer should be the owner of the property. நான் ஓனரே இல்லைன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கீழே எப்படி கொண்டு வர முடியும்? ஏன் சார் கொண்டு வர முடியாது அப்படின்னா, நான் ஓனரே இல்லையே, இட் இஸ் நாட் மை ஹவுஸ். சார் அப்போ என்னப்பா, ஏதாவது எக்ஸாம்பிள் மாதிரி இது கவர் ஆகுமா, கொண்டு வர முடியுமா இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்குன்னா ரொம்ப சிம்பிள். எக்ஸ் இருக்கான், ஏ இருக்கான், இஸ் த ஹவுஸ் ஓனர். ஓகேவா? ஹெச்ஓன்னு போடுறான், ஹவுஸ் ஓனர். என்ன பண்றான், பிக்கு வாடகைக்கு விடுறான். பி இஸ் கால்டு டெனன்ட். வாடகைக்கு விடுறான். லெட் அஸ் அஸ்யூம் 3 bedroom ஒரு ஃபிளாட்டை. இந்த பி என்ன பண்றான்னா, லெட் அஸ் அஸ்யூம் சி ஓட அப்ரூவலோட, வாட் எவர் இட் இஸ், இந்த பி என்ன பண்றான், இந்த ஏவோட அப்ரூவலோட சின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டெனன்ட்டுக்கு, இஸ் கால்டு சப் டெனன்ட்னு பேர், வாடகைக்கு விடுறான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதான் ஹவுஸ் ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, இவன் அந்த 3 bedroomையும் அப்படியே சேர்த்து ஒரு மாசம் வாடகைன்னு 25,000 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்குறான், வாடகைக்கு விடுறான். அப்போ பீன்றவன் ஏக்கு 25,000 ரூபாய் கொடுப்பான். ஏக்கு இது இன்கம்,
என்ன இன்கம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஏன்? it is a building. The taxpayer should be the owner of the property. Yes, A is the owner of the property. Yes, let it out to B. B in turn is giving a rent of 25,000. So A கீழே பாத்தீங்கன்னா இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் சொல்லலாம். சரி சார், இப்போ இந்த பி என்ன பண்றான், இதுல இருக்க ஒரு பெட்ரூமை சப்லெட்னு சொல்றான். சப் டெனன்ட் ஆர் சப்லெட்டிங் பேர். இந்த மாதிரி ஒரு டெனன்ட் இன்னொரு டெனன்ட்டுக்கு வாடகைக்கு விட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் சப்லெட்டிங்னு பேர். இப்போ நான் சப்லெட் பண்றான். யாரு? இந்த பி. யாருக்கு சப்லெட் பண்றான்? இந்த சிக்கு. இந்த சி என்ன பண்றான்? 8,000 ரூபாய் தரான். யாருக்கு அப்படின்னா பிக்கு தரான் இந்த சி. இப்போ பிக்கு இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமான்னு கேட்டா கிடையாது. ஏன் சார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கிடையாது அப்படின்னா, ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். பி இஸ் நாட் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. பி இஸ் நாட் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போ ஓனரா இருந்து அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணாதான் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வருமா? ஆமாம். பிகாஸ் பேசிஸ் ஆஃப் சார்ஜ் as defined in section 22 clearly says the taxpayer should be the owner of the property. clear இருக்கா? எஸ் சார். இப்போ சீன்றவன் 8,000 ரூபாய் கொடுக்குறான் பிக்கு. பி என்ன பண்றான்? சப்லெட் பண்றான். ஒரு பெட்ரூமை சிக்கு வாடகைக்கு விடுறான். அப்ப பி வாங்கக்கூடிய இன்கம் என்ன ஹெட்டிங் கீழே வரும் சார் அப்படின்னா, இட் மே பி டாக்ஸபிள் அண்டர் பிஜிபிபி. முன்னாடி சொன்ன மாதிரி தான், ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ப்ரொஃபஷனா இருக்கலாம். யாருக்கு? பிக்கு. அப்படி இல்லாட்டி இட் மே பி ஃப்ரம் அதர் சோர்சஸ். நம்ம அந்த சினாரியோ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்க்ளூட் பண்ணணும். we'll discuss later when we discuss PGBP and other sources. ஓகேவா? பட் இப்போ சாராம்சம் என்ன? பேசிஸ் ஆஃப் சார்ஜ்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 22ல மொத்தம் எத்தனை கண்டிஷன் சொல்றாங்க? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னு டிஃபைன் பண்றதுக்கு எவ்வளவு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும்? மொத்தம் 3 conditions should be fulfilled. அதுல first condition, it should comprise of buildings or land appurtenant thereto. அப்போ ஒரு vacant plot of land வாடகைக்கு விட்டனா அது எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. நம்பர் 2, the taxpayer வாடகைக்கு விடுறவன் யாரா இருக்கணும்னு கேட்டா he should be the owner of the property. ஓகே, 2 கண்டிஷன் முடிஞ்சிடுச்சு. 3வது கண்டிஷன் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிஷன். இந்த வாடகைக்கு விட்டாங்கல்ல இந்த ஓனர், இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி தானே பேசணும். ப்ராப்பர்ட்டி இன்கம் தானே அது. அந்த ப்ராப்பர்ட்டி should not be used by the owner for the purpose of any business or profession carried on by him னு ஒரு வார்த்தை சொல்றான். the property should not be used by the owner for the purpose of any business or profession. The property should not be used by the owner for the purpose of any business or profession carried on by him அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. லெட் அஸ் அஸ்யூம் எனக்கு ட்ரிச்சில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை நான் என்ன பண்றேன்னா, அதான் என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான் அது. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க என் ப்ராப்பர்ட்டியா என்னோட சிஏ பிராக்டிஸ்க்கோ என்னோட சிஎஸ் பிராக்டிஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி சார், யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நோஷனல் இன்கம், இது பேர் நோஷனல்னு பேர். ஏன் அப்படின்னா, இந்த நோஷனல்னா என்ன அர்த்தம் முதல்ல வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. நோஷனல்னா நாட் ரியல்னு பேர். அது உண்மை கிடையாது. இப்போ என் ப்ராப்பர்ட்டி தான், என் ப்ராப்பர்ட்டியை என்னோட பிசினஸ் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது நோஷனல் இன்கம்னு ஒன்று அரைஸ் ஆகுமா? யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்னோட பிஸ்னஸ்க்கே யூஸ் பண்ணிருக்கலன்னா, நான் மேபி வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டுருக்கலாம். வாடகைக்கு விட்டுருந்தா என்ன இன்கம் எனக்கு ஜென்ரேட் ஆகும்? கேன் ஐ கால் இட் அஸ் நோஷனல் இன்கம் அண்ட் ஷால் ஐ சார்ஜ் இட் அண்டர் தி எட் 22 பேசிஸ் ஆஃப் சார்ஜ் கீழே கொண்டு வந்துடலாமா? இன்கம் அண்டர் தி எட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்றான். எப்போ ப்ராப்பர்ட்டி அதோட ஓனரோட ஓன் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷனை கேரி ஆன் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதோ அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. த ப்ராப்பர்ட்டி ஷுட் நாட் பி யூஸ்ட். இதுக்கு என்ன ரீசன் சார்? ஏன் இப்படி சொல்றான்? அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த ஓனர் அவரோட ஓன் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கீழே வராது. என்ன இன்கம்? அந்த நோஷனல் இன்கம் வராது. ஏன் அப்படின்னு கேட்டா, இமேஜின் பண்ணுங்க, இப்போ நான் என்னோட ப்ராப்பர்ட்டிலேயே என் பிராக்டிஸ் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷன், நான் சார்ட் அக்கௌண்டண்டா பிராக்டிஸ் பண்றேன். இப்போ என்னோட ப்ரொஃபஷனோட P&L அக்கௌண்ட்,
என்ன லாபம் வந்திருக்கு என் ப்ரொஃபஷன் மூலமா, என்ன எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய என்னோட P&L அக்கௌண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் முன்னாடி இப்போ என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால என் ப்ராப்பர்ட்டியை நானே யூஸ் பண்ணிட்டேன் என்னோட ப்ரொஃபஷனை கேரி ஆன் பண்றதுக்கு. ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இல்லைன்னா நான் எப்படியும் வேற ஒரு இடத்துல வாடகைக்கு பார்த்து தான் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிருப்பேன் என் ப்ரொஃபஷனுக்கு. அப்படி நான் வாடகைக்கு பார்த்துருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பெய்ட் அப் மந்த்லி ரெண்ட் ஆஃப் சே 10,000 rupees. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 1,20,000 ரூபாய் ஆகும். அந்த 1,20,000 ரூபாயை என்னோட பிசினஸ் எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த டெனன்ட் சொன்னானா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அலோ பண்றது இல்ல. பிகாஸ் நோஷனல் ரெண்ட் இஸ் நாட் அலோட் அஸ் அ டிடக்ஷன். அப்போ இவனோட பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு நோஷனல் ரெண்ட், இது நிஜம் ரெண்ட் கிடையாது. ஏன்? அவன் பே பண்ணலையே, அவனோட ப்ராப்பர்ட்டியை தான் அவன் யூஸ் பண்ணிக்கிறான். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் நாட் ஆக்சுவல் ரெண்ட், இட்ஸ் கால்ட் நோஷனல், நாட் ரியல். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அலோ பண்ண மாட்டேங்குது. வெரி சாரி, நீ ரெண்டா காசை கொடுத்து பே பண்ணாலே தவிர உனக்கு டிடக்ஷனா அலோ பண்ண மாட்டேன். என்ன சார் அட்வான்டேஜ் இவன் டிடக்ஷனா கிளைம் பண்ணிட்டானா? ரொம்ப சிம்பிள், இவன் எக்ஸ்பென்ஸா காமிச்சானா இவனோட இன்கம் கம்மியாகும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் காமிக்கிறான், அந்த எக்ஸ்டென்ட் இன்கம் கம்மியாகும். இன்கம் கம்மியானா டாக்ஸ் லைபிலிட்டி கம்மியாகும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிடுச்சு, வெரி சாரி, ஐ வில் நாட் அலோ நோஷனல் ரெண்ட் அஸ் டிடக்ஷன். அதே லாஜிக் தான் எப்போ நீ நோஷனல் ரெண்ட்டை டிடக்ஷனா அலோ பண்ண மாட்டேன்றியோ, நோஷனல் இன்கமையும் நீ எனக்கு கன்சிடர் பண்ணிக்க கூடாது இன்கமா. ஒருவேளை நான் வாடகைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் என் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் யூஸ் பண்ணிருக்கலன்னா எப்படியும் வாடகைக்கு விட்டுருப்பேன். நீ வாடகைக்கு விட்டுருந்தா உனக்கு இன்கம் வந்துருக்கும்ல, அந்த இன்கம் எனக்கு ரிப்போர்ட் பண்ண, அதுக்கு டாக்ஸை பே பண்ணு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோஷனல் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அலோ பண்றது இல்ல. அதனாலதான் இந்த பேசிஸ் ஆஃப் சார்ஜ்ல செக்ஷன் 22ல 3வது பாயிண்ட் படிக்கும்போது ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல the property should not be used by the owner for the purpose of any business or profession carried on by him. அந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். இப்ப நானே என் ப்ராப்பர்ட்டியை யஷ்வந்த் கொடுக்குறேன், அவர் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண போறாரு. அதனால கேட்கிறாரு, சார் மாசம் 10,000 வாடகைக்கு தரேன் சார், எனக்கு ப்ரொஃபஷன் பிராக்டிஸ் பண்றதுக்கு இடம் வேணும், உங்க பிரைம் லொகேஷன்ல இருக்கு, இங்க கொடுங்க. அப்ப நான் வாடகை கொடுக்குறேன். ஐ எம் நாட் கேரிங் ஆன் மை ப்ரொஃபஷன் இன் த பிரிமிசஸ் ஓன்ட் பை மீ, ஐ எம் லெட்டிங் அவுட் டு யஷ்வந்த் ஹூ இஸ் கேரிங் ஆன் த ப்ரொஃபஷன். அப்போ ப்ராப்ளம் இல்லை. அப்ப யஷ்வந்த் எனக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் தான். இங்க அவன் சொல்லக்கூடிய கண்டிஷன் 3, the property should not be used by the owner. ஓனரே யூஸ் பண்ணிக்க கூடாது எதை? அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டியா. எதுக்கு? டு கேரி ஆன் ஹிஸ் ஓன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். கிளியரா இருக்கா? அப்போ இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா, if the following 3 conditions are satisfied, then the income earned by the taxpayer will get taxed under the income from house property. Clear இருக்கா? Yes sir. Clear இருக்கா? So 3 condition. அது எதை பத்தி பேசுறது? செக்ஷன் 22, சம்திங் கால் பேசிஸ் ஆஃப் சார்ஜ். பில்டிங்கா இருக்கணும் அது ப்ராப்பர்ட்டி, அப்படி இல்லாட்டி பில்டிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய லேண்ட் அப்பர்டன் அதான் அர்த்தம். இப்ப நான் ஒரு லேண்டை மட்டும் வாடகைக்கு விடுறேன், ரெண்டிங் ஆஃப் வேக்கன்ட் பிளாட் ஆஃப் லேண்ட், நோ, இட் வில் நாட் கெட் டாக்ஸ்ட் அண்டர் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது, நான் வாடகைக்கு விட்டு வரக்கூடிய இன்கம் என்னோட அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரா நான் இருக்கணும், அப்பதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா இட் மே பி ஃப்ரம் பிஜிபிபி ஆர் இட் கேன் பி ஃப்ரம் அதர் சோர்சஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சப்லெட்டிங். ஏ வாடகை கொடுறான் பிக்கு, பி அதை சப்லெட் பண்றான் சிக்கு. இப்ப பி 25,000 வாடகை கொடுக்குறான் ஏக்குன்னா அந்த 25,000 ஏக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். இப்போ இந்த பி என்ன பண்றான், ஒரு போர்ஷனை சப்லெட் பண்றான் சிக்கு. சி அதுக்கு அகைன்ஸ்டா 8,000 ரூபாய் கொடுக்குறான் பிக்கு. அப்படின்னா அந்த பிக்கு அது இன்கம். அந்த இன்கம் வில் நெவர் கெட் அண்டர் தி வில் நெவர் கெட் டாக்ஸ்ட் அண்டர் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிகாஸ் பி இஸ் நாட் தி ஓனர் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏதான ஓனர். அப்ப பிக்கு எங்க டாக்ஸ் ஆகும்? இட் மே பி அண்டர் தி ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆர் இட் மே பி ஃப்ரம் அதர் சோர்சஸ். கிளியர் இருக்கா? Yes sir. கிளியர் இருக்கா? Sir. எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் இருக்கா? ப்ரொசீட் பண்ணலாமா? Yes sir. Yes sir. ரெடி. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல படிக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன் இப்போதைக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விடுறத பத்தி தான் பேசுறான். இட் மே பி லீஸ், வாட் எவர் இட் இஸ். செல்லிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசல. ஏன்னா இஃப் ஐ செல் மை இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, வீடுன்றது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி தான், அசையா சொத்து, அப்படின்னா அதை பத்தி இங்க பேசல. ஏன் அப்படின்னா அது இம்மூவல் ப்ராப்பர்ட்டின்றது கேபிட்டல் அசெட்னு பேர்.
கேபிட்டல் அசெட்னா என்ன, கேபிட்டல் கெயின் வர டாபிக் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என்ன இப்போதைக்கு புரிஞ்சுக்கணும் பேசிக் அப்படின்னா, இங்க செல்லிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசல. இம்மூவல் ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் சார், எனக்கு ஒரு லாபம் வருது, அதை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கீழே காமிக்கலாமான்னு கேட்டா அதை பத்தி இங்க பேசல. ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஹெட் ஆஃப் இன்கமே கிரியேட் பண்ணிருக்கா. தட் இஸ் சம்திங் கால்டு கேபிட்டல் கெயின் பேர். கேபிட்டல் கெயின் பேர். கேபிட்டல் கெயின்னா ஒரு கேபிட்டல்ஸை வித்து எனக்கு வரக்கூடிய லாபத்தை நான் கேபிட்டல் கெயின் காமிக்கணும். அதனாலதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்து எனக்கு வரக்கூடிய கெயின் இதெல்லாம் விற்கிறேன். இங்க நான் விற்கல, வாடகைக்கு தான் விடுறேன். அப்படின்னா இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, வாடகைக்கு விடும்போது ஒன்லி த பொசஷன் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர். நான் விற்கும் போது த ஓனர்ஷிப் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் சார், ஒரு வாரத்துக்கு லேப்டாப் கொடுங்கன்னு கேட்குறீங்க, நான் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். யூசேஜ் பொசஷன் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர். என் கையிலேருந்து உங்க கைக்கு போறது, பொசஷன் தான் மாறுது. லேப்டாப் எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல விற்கிறீங்களான்னா நான் வித்துடுறேன், ஓனர்ஷிப்பே போயிடுச்சு. இனிமே யூ ஆர் கோயிங் டு பி தி ஓனர். இங்க ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் பத்தி பேசல. பொசஷன் மாறதுனால உனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் வந்ததுன்னா அதை பத்தி மட்டும் தான் பேசுறான். இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கிளியரா இருக்கா? எஸ் சார். இப்ப என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டா பிரிக்கிறான். என்ன ரெண்டா பிரிக்கிறான் அப்படின்னா, there is something called let out ப்ராப்பர்ட்டின்னு பேர். என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை நான் வாடகைக்கு விடலாம். சம்டைம்ஸ் இல்ல சார் நான் வாடகைக்குலாம் விட போறது இல்லை சார், நானே செல்ஃப் ஆக்குபை பண்ணிக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல நான் இருக்கேன் சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்பா அம்மா இருக்காங்க, எப்படி ஒன்றா இருக்கலாமே. நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறதுனால அது வாடகைக்கு தான் விடணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் ஈவன் லெட் இட் அவுட் ஆர் ஐ கேன் யூஸ் இட் ஃபார் மை ஓன் பர்பஸ். லோன் வாங்கி வீடு கட்டுறேன், வீடை கட்டிட்டு வாடகைக்கும் உள்ள என்னோட செல்ஃப் யூசேஜுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஆக்குபைடுன்னு பேர், அது பேர் தான். ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன பண்றான், ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறான் இந்த இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில. அதுல ஒன்னு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டின்னு பேர், பேர்லயே இருக்கு, லெட்டிங் இட் அவுட், வாடகைக்கு வெட்டுறது. ரெண்டாவது செல்ஃப் ஆக்குபைட், அப்படின்னா செல்ஃப் எனக்கு நானே ஆக்குபை பண்ணிக்கிறேன் அந்த ப்ராப்பர்ட்டியை. இதுல ஃபர்ஸ்ட் போர்ஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன, இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணணும், இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் தான் நம்ம ஏரியா ஆஃப் டிஸ்கஷன். இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் நான் எப்படி கால்குலேட் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் அ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி கால்குலேட்டட் ஆஸ் அண்டர். எப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஃபார்மேட். நம்ம சேலரி எல்லாம் படிக்கும்போது இன்கம் அண்ட் சேலரியில சொல்லியிருப்பேன். சேலரி, அதுக்கப்புறம் அலோவன்சஸ், அப்புறம் பர்க்யூசிட்ஸ், இதை மூணுத்தையும் ஆட் பண்ணனா கிராஸ் சேலரின்னு வரும். அதுல இருந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன், என்ன செக்ஷன்? ரெக்கலெக்ட், சேலரி படிச்சோமே, என்ன டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் ஞாபகம் இல்லையா? வெரி குட், 16. ப்ளீஸ் டெவலப் சம் லவ் டுவர்ட்ஸ் த செக்ஷன் நம்பர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 பேர் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்றதுக்கும் நீங்க ப்ரெசென்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதை எப்படின்னா, யூ ஹவ் டு லவ் தட். வெரி சிம்பிள். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு 3 பேரோட மொபைல் நம்பர் நான் மனப்பாடமா என்னால சொல்ல முடியும். நான் இன்னைக்கும் காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்து நோட் புக்ல 10 தடவை எழுதிலாம் சொன்னது கிடையாது. பிகாஸ் யூ லவ் தட். What we learn with pleasure, we never forget. செக்ஷன் நம்பர்ஸ் டெஃபினட்டா 4 பேப்பர் ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்றதுக்கும் எக்ஸாமினர் உங்க ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் எப்படி தெரியும்? இட் இஸ் நாட் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ். 10 கலர் இங்க் எடுத்துன்னு போனேன் சார், இங்க் பெண்ணு அதில் அண்டர்லைன் பண்ண, ஸ்கெட்சில் அண்டர்லைன் பண்ண, பியூட்டிஃபுல்லா கோடு போட்டேன், ஹேண்ட் ரைட்டிங். நோ நோ நோ, இட் இஸ் யுவர் கண்டென்ட் விச் இஸ் கோயிங் டு இம்ப்ரெஸ் தி எக்ஸாமினர். அந்த 10 நிமிஷத்துல எக்ஸாமினருக்கு நீங்க இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது ஒன்றுதான், விஷயம் தெரிஞ்சு எழுத வந்திருக்கேன், அவ்வளவுதான். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த முதல் 3 பக்கத்துல அவனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ள படிக்கணும்னே உனக்கு தோணாது. ஓகே, விஷயம் தெரிஞ்சவன் தான் அப்படின்னு அந்த ஒரு எல்லாருக்கும் இருக்கிறது தானே. 10 கொஸ்டின் கேட்கறேன், 8 கொஸ்டினுக்கு நீங்க உரிமையா சூப்பரா கரெக்டா பர்ஃபெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 9வது 10வது உங்களுக்கு தெரியும் தான் மனசு ஓடும். ஏன்னா உங்களை எப்படி நான் எப்படி உங்களை பார்ப்பேன்னா, ஓகே சூப்பரா படிச்சிருக்காருன்ற ஒரு இல்யூஷன் இருக்கும். மேபி 9வது 10 உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் win the confidence of the examiner. செக்ஷன் நம்பர் will do wonders. செக்ஷன் நம்பர் தப்பா எழுதிடாதீங்க, தெரிஞ்சதுன்னா கான்ஃபிடென்ட்டா எழுதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரிடக்ஷன்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ எப்படி சேலரிக்கு ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்களோ அதே மாதிரி எனி இன்கம் வாட் யூ ஏர்ன் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன அப்படின்னா GAV அப்படின்னு பேர். GAVனா கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு பேர். இட் இஸ் கால்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ, GAVன்னு பேர். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அந்த GAVயை. எப்படி கண்டுபிடிக்க போறோம், அதில் தான் நம்ம ஏரியா ஆஃப் டிஸ்கஷன் அண்டர் தி ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இப்போ இதுல இருந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க முனிசிபல் டாக்ஸ் ஏதாவது பே பண்ணிருந்தீங்கன்னா, முனிசிபல் டாக்ஸ் பே பண்ணிருந்தீங்கன்னா அதை நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம், லெஸ் முனிசிபல் டாக்ஸ். ரிமைனிங் இருக்குல்ல இந்த போர்ஷன், இதை தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல தே கால் இட் அஸ் NAVன்றான். NAVனா ஏதாவது கெஸ் இருக்கா?
சும்மா கெஸ் பண்ணி பாருங்களா. ஜிஏவினா நெட் ஆனுவல் வேல்யூ. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நெட் ஆனுவல் வேல்யூ சார். வெரி குட். NAVன்னு பேர், நெட் ஆனுவல் வேல்யூன்னு பேர். இதுல இருந்து எப்படி சேலரியில டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16 பாத்தீங்களோ, டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16 பாத்தீங்களோ, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24, டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24. இந்த 24 கீழே என்னென்ன கவர் ஆகுது, என்ன ரிடக்ஷன்ஸ் இந்த செக்ஷன் 24 கீழே கவர் ஆகுது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் ஒண்ணு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பேர். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தோம்? 50,000 சார். 50,000 பேர்லயே இருக்கு பாரு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பேர். அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ன்ற வார்த்தைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாருக்கும் அதுதான் சரிசமம். உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, இவனுக்கு ஒண்ணு, உன் இன்கம்னா ஒண்ணு, இதெல்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய டிடக்ஷன் பேர் தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பேர். இங்கேயும் இருக்கு அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்லை என்னென்னன்றதை அவங்க சொல்லிட்டே வர. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்கு, அதே மாதிரி அதை மைனஸ் பண்ணிக்கிறேன், டிடக்ஷன்ஸ் ஆஸ் யூ நோ. அதுக்கப்புறம் வந்து ஐஓபிசின்னு பேர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன். ஐஓபிசினா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல்னு பேர். ஐஓபிசினா எழுதிக்கோங்க, இட் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். கேபிட்டல் பாரோ பண்ணியிருக்கேன் எதுக்கு? வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக, வீடை ரிப்பேர் பண்றதுக்காக, வீடை ரெனியூவல் பண்றதுக்காக, வீடை ஆல்டர் பண்றதுக்காக வாங்கின கேபிட்டல் பாரோ பண்ணிருக்கேன்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன். ஐஓபிசின்னு பேர். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு லோன்ல வாங்கிட்டு அந்த லோனுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை செக்ஷன் 24க்கு கிளைம் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ் விச் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் லேட்டர் பார்ட் ஆஃப் அவர் கரிக்குலம். இந்த டாபிக்கை படிக்க வரும்போது we are going to discuss ஐஓபிசி, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல்னு பேர். ரிமைனிங் இருக்கு பாருங்க, இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. IFHOPன்னு சொல்லலாம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. வாடகைக்கு விட்ட ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு உங்ககிட்ட, அந்த ப்ராப்பர்ட்டி நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். அந்த வாடகைக்கு விட்ட ப்ராப்பர்ட்டியோட இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் GAV, முனிசிபல் டேக்ஸ். அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது பேர் NAVன்னு பேர். NAVலேருந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24. என்ன டிடக்ஷன் அலோவ் பண்றான்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் ஐஓபிசின்னு ஒன்று. ஐஓபிசினா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ, ஏதாவது ஐடியா இருக்கா? படிச்சிருக்கீங்களா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்றது 30% ஆஃப் வாட்? NAV சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 30% ஆஃப் NAV. NAVன்றது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், NAVன்றது நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்றான் பாருங்க, இது எவ்வளவு சொல்றான்னு கேட்டீங்கன்னா 30% ஆஃப் NAVன்றான். 30% ஆஃப் NAV, 30% ஆஃப் NAV. உன் NAV ஆன்சர் என்ன வர போறதோ இதான் NAV. அதுல 30% தான் உன்னோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்களேன், GAV நம்ம கால்குலேட் பண்ணணும், கிரீன்ல போடுறேன். முனிசிபல் டேக்ஸ் நீங்களாம் கால்குலேட் பண்ண வேணாம், அவனே எக்ஸாம்ல கொடுத்துருவான், இதை நான் கால்குலேட்டே பண்ண வேண்டாம், எல்லோல போடுறேன். GAVலேருந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணா NAV வந்துடும். ஸோ NAVக்குன்னு தனியாக நான் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்றது பெரிய ஃபார்முலா இல்லை, NAVல 30%. அப்போ லிட்டரலாக நான் கண்டுபிடிக்க போகிறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியோட இன்கமாக நான் கண்டுபிடிக்க போகிற போர்ஷன் 2 தான். ஒன்று GAV, ரெண்டாவது IOBC. இது 2 கண்டுபிடிச்சா என்டையர் ரெட் ஆஃப் இன்கமே ஓவர். GAVனா கிராஸ் ஆனுவல் வேல்யூ, IOBCனா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். கிளியரா இருக்கா? எஸ் சார். எஸ் சார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கொஸ்டின் கேட்கணும். சார், இவன் வாடகைக்கு விடுறான், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இது. வாடகைக்கு நான் இப்போ எனக்கு சேலத்தில் ஒரு வீடு இருக்கு, இதை வாடகைக்கு விடுறேன், எனக்கு ரெண்டல் இன்கம் வருது. ஆப்வியஸ்லி அதுதான் இன்கம். ஏன் சார் GAVன்றான்? ரெண்டல் இன்கம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கலாமே சார். இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஆனா ரெண்டல் இன்கம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலையே. என்ன வார்த்தை சொல்றான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல? GAVன்றானே. ஏன் ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாருக்கும் தெரியும், நான் வாடகைக்கு விட்டேன்னா எனக்கு வரக்கூடிய இன்கம் ரெண்டல் இன்கம் தான். அப்ப ரெண்டல் இன்கம்னு எங்க சொல்லியிருக்காமே, ஒய் இஸ் யூசிங் த வேர்ட் GAV அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் a beauty of this head of income. இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஹெட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்தானே, அவனோட இன்டென்ஷன் என்னன்னா, இட் இஸ் நாட் டு டாக்ஸ் அப்பான் த ரெண்ட் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி.
அந்த ரெண்ட் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டியை டாக்ஸ் பண்ணுன்றது மட்டும் இன்டென்ஷன் இல்லை. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணி தருதோ அதை மட்டும் டாக்ஸ் பண்ண போறது இன்டென்ஷனா இருந்ததுன்னா இங்க ரெண்டல் இன்கம்னே சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. அப்போ the tax under the income for house property is not a tax upon the rent of a property. அப்போ it is going to be a tax. எது இந்த ஹெட்டிங் பார்த்துட்டு இருக்கோமே இன்கம் அண்டர் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு, இட் இஸ் கோயிங் டு பி த டாக்ஸ் which is going to be levied not on the rental income alone. The intention is to tax the revenue yielding capacity of a building. ரொம்ப சிம்பிள். அந்த பில்டிங்கோட இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்ன, அதை தாண்டா நான் டாக்ஸ் பண்ண போறேன். எனக்கு ரெண்டல் இன்கம்லாம் டாக்ஸ் பண்றது இன்டென்ஷனே இல்லைன்ட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. tax under the income from house property is not a tax upon the rent of a property. It is a tax on inherent capacity of a building to yield income. இந்த பில்டிங்கோட inherent capacity என்ன, இந்த பில்டிங் இன்கம் ஏர்ன் பண்ண போற கெப்பாசிட்டி என்ன, அந்த கெப்பாசிட்டியை தாண்டா நான் இங்க டாக்ஸ் பண்ண போறான்றான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல. ஏன் சார் அப்படின்னா, என்னோட மாமா பையன் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ராஜேஷ்ன்றவர். சேலத்துல பிரைம் லொகேஷன் எனக்கு வீடு இருக்கு. அந்த வீடு அந்த அந்த பிரைம் லொகேஷன்ல அதே 2500 ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு. அதே 2500 ஸ்கொயர் ஃபீட்ல அதே பிரைம் லொகேஷன்ல என் இன்னொருத்தர் நெய்பருக்கும் வீடு இருக்கு. அவர் வாடகைக்கு விடுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் பர் மந்த். ஓகேவா, வாடகைக்கு விடுற அமௌண்ட். என்னோட மாமா பையன் ராஜேஷ், எனக்கும் பிரைம் லொகேஷன்ல வீடு இருக்கு, அதே தான், அதே ஸ்கொயர் ஃபீட். நம்ம மாமா பையன் தானேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 8,000 ரூபாய் தான் வாடகைக்கு விடுறேன். யாருக்கு? ராஜேஷ்க்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, ராஜேஷ் எனக்கு 8,000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல போடுவாரு, எனக்கு அது ரெண்டல் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னு ரிப்போர்ட் பண்ணுவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் பிகாஸ் ராஜேஷ் அசோசியேட் வித் மீ, ஒய் ஷுட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் லூஸ் அ ரெவென்யூ? Had I not let out the same property to my cousin, I would have definitely let it out for 18,000. Had I let it out for 18,000, definitely the tax would have been higher, which government is losing now just because of the fact he is my relation. Yaar Rajesh, in what way government is affected, whether he is related or not? ஈஸியா சொல்லிடலாமே, 8,000 ரூபாய் தரான் சார் மாமா பையன், அதான் சார் இன்கம், நான் பாட்டுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமே. இங்க ரெண்டல் இன்கம்னு இல்லாதது காரணம் அதுதான். பிகாஸ் இட் இஸ் நாட் அ டாக்ஸ் அப்பான் த ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. The intention to bring the separate head of income called house property ஒரு head of income கொண்டு வந்த காரணம் என்னன்னா, it is to tax the inherent capacity of a building to yield income. அந்த பில்டிங்கோட ரியல் கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டி, இன்கம் ஏர்ன் பண்ற கெப்பாசிட்டி, அதை தான் டாக்ஸ் பண்ணுன்றான். அப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா 18,000 ரூபாய் தான் இட் இஸ் இன்னரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பில்டிங் டு yield income. சார் how did you find out the inherent capacity சார் அப்படின்னா, இங்க நான் யூஸ் பண்ணது ரொம்ப சிம்பிள். there is something called FRன்னு பேர். FRனா ஃபேர் ரெண்ட்னு பேர். அதே லொகேஷன்ல அதே ஸ்கொயர் ஃபீட் மற்றவங்க என்ன வாடகைக்கு விடுறாங்கன்றத பேஸா வச்சு ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் சார் திஸ் இஸ் இன்னரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பில்டிங். அதனால அதை தான் நான் பேஸா எடுத்து டாக்ஸ் பே பண்ண போறேன். இப்போ இன்கம் டாக்ஸ் will not allow if I show it is only 8,000 here, because it is not the tax upon the rent of the property, it is the tax which is levied on the inherent capacity of the building to yield income. அப்ப இங்க inherent capacity என்ன, 18,000 தான் inherent capacity. இந்த inherent capacity எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போதைக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல என் நெய்பர் பேஸா வச்சு விட்டேன். ஒருவேளை என் நெய்பர் அவனும் கம்மியா தான் விட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், வேணும்ட்டு அவன் எல்லாருமே அந்த தெருவுல ரிலேட்டிவ்ஷனுக்கு தான் விட்டுருக்காங்கன்னா அப்பா எப்படி நான் பேஸா எடுப்பேன்? அப்ப இந்த இன்னரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பில்டிங்க 3 பேராமீட்டர் வச்சு டிசைன் பண்றாங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல. How do I find out the inherent capacity of the building அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல 3 பேராமீட்டர் யூஸ் பண்றான். ஒன்னு முனிசிபல் வேல்யூவேஷனை வச்சு, ரெண்டாவது ஃபேர் ரெண்ட்டை வச்சு, மூணாவது there is something called ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு பேர். மூணாவது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இந்த 3 பேராமீட்டரை வச்சுதான் முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இதை 3 தான் பேஸா வச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த இன்னரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பில்டிங் டு yield இன்கம்னு. இதை 3 வச்சுட்டு எதோட கம்பேர் பண்ணுவான், என்னோட ஆக்சுவல் ரெண்டோட. இப்போ இதே சினாரியோல பாருங்க, இது 3 18,000 ரூபாய் காமிக்குது. ஆனா நான் என் கசனுக்கு விட்டது 8,000 ரூபாய்க்கு. அப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்பான், டே இப்ப எங்கேயோ தப்பா இருக்குடா, the inherent capacity of the building 18,000 ரூபாய், just because you are related you are letting it only for 8,000, so very sorry I cannot accept you paying tax on this 8,000. please repay tax not on 8,000, on 18,000, because the inherent capacity of the building is much more the rent what you have received. அதனாலதான் இங்க ரெண்டல் இன்கம்னு வார்த்தை இல்ல,
வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாமே ப்ரொவிஷன். இட் இஸ் கால்டு ஆனுவல் வேல்யூ. ஆனுவல் வேல்யூன்றா அந்த இன்னரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பில்டிங் இருக்குல்ல, த ஸ்டாண்டர்ட் செலக்டர் இஸ் a measure of income. அதுதான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டெர்மினாலஜி படி தே கால் இட் அஸ் ஆனுவல் வேல்யூன்னு பேர். ஆனுவல் வேல்யூனா இந்த பில்டிங் நிஜமாவே என்ன இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியதோ அந்த ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் பண்ற ஒரு குவாண்டம் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஏவின்னு பேர். அப்படின்னா ஆனுவல் வேல்யூன்னு பேர். அதனால தான் இந்த ஜிஏவியை கண்டுபிடிக்கிறதுக்கு we will never take into account only the rental income which is given by tenant. No. I will also cross verify with these 3 sub parameters. அதனால தான் நீங்க பிகாம்ல படிக்கும்போது இது 3 படிச்சிருப்பீங்க. புரியுதா? எஸ் சார். கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதாங்க? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது சார். கிரேட். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ரொம்ப சிம்பிள். எனி இன்கம் which I am going to get it by letting out house property, the format is going to be very simple. I have to first find out GAV. அதையும் IOBC ன்னு இருந்ததுன்னா அது ரெண்டு கண்டுபிடிச்சா போறோம். ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் எல்லாம் ரெசிடுவல் ஃபிகர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா that will come and fall into your pocket. இந்த GAV எப்படி கண்டுபிடிக்கணும்? as I said, GAV இப்போதைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. GAV கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு பேராமீட்டர் இன்வால்வ் ஆகுதுடா. முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், வாட் யூ ரிசீவ் ஃப்ரம் டெனன்ட், இத்தனை காம்பனன்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு. எஸ், இத்தனை காம்பவுண்ட் இன்வால்வ் ஆக போகுது. இந்த GAV எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்றேன்? ஒருமா ஃபார்முலாவா எக்ஸ்பிளைன் பண்ணா 5 ஸ்டெப்பா ஃபாலோ பண்ண ஆன்சர் வந்துடும். GAV நிஜமாவே அவ்வளவுதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் எக்ஸாம்ல. பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் தட் ப்ரொவிஷன் ஹஸ் பீன் brought in, எதனால இது கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா இதை மக படிக்கணும்னு ப்ரெஷர் இருக்காது. இப்போ சப்ஜெக்ட் உள்ள போலாம். GAV எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டெப் 1 சொல்றான். மறக்காம எல்லாரும் நோட் பண்ணிட்டே வாங்க. குரூஷியல் ஸ்டெப்ஸ் இதெல்லாம். ஸ்டெப் 1 என்னன்னா மறக்காம ரூல்டு நோட் புக், பிளாக் பால் பாயிண்ட் பென், ஆர்டினரி கால்குலேட்டர். திருப்பி எம்பசைஸ் பண்றேன். இது இல்லாம நிச்சயமா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அன்ரூல் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? ரூல்டு நோட் புக் எக்ஸாம்ல அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 5 ஃபாலோ பண்ணாதான் GAV வரும். அதுல ஸ்டெப் 1 என்னன்னா ஃபைண்ட் அவுட் reasonable expected rent of the property. இதான் ஸ்டெப் 1. எழுதிட்டீங்களா? ஃபைண்ட் அவுட் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? எஸ் சார். இந்த ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் என்ன தெரியுமா? என்ன ரெண்ட் ரீசனபிளா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுதான் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இப்போ உங்களுக்கு தேரி படிச்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, அப்பனா என்ன ரெண்ட் நீ இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ரீசனபிளா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இது 3 பொறுத்து இருக்கு. இது முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இது என்னன்றது உங்களுக்கு டிஃபைன் பண்ணிட்டே வரேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 1 ஃபைண்ட் அவுட் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் நம்பர் 2 ஃபைண்ட் அவுட் ரெண்ட். ப்ளீஸ் ரைட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் அவுட் ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள். யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் த டெனன்ட் ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ்டு ரெண்ட். ஓகேவா? ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ்டு ரெண்ட். ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ்டு ரெண்ட் பட் பிஃபோர் டிடக்டிங் லாஸ் டியூ டு வேகன்சி. ரைட்டிங்களா? Find out rent actually received or receivable after excluding unrealized rent but before deducting loss due to vacancy. எழுதினீங்கன்னா சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ் சார். 2 find out rent actually received-ன்றான். நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஒரு லைனுக்கும் உயிர் இருக்கு. எக்ஸ்ட்ரா எடுக்கவும் முடியாது, நான் ஆடும் பண்ண முடியாது. ஃபைண்ட் அவுட் ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்டுன்றான். நிஜமாவே ரெண்ட் வாங்கிட்டியா? ஓகே. ரிசீவபிள் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரிசீவ்னா நீ வாங்கிட்ட, ரிசீவபிள்னா யூ நாட் அட் ஒப்டைன்ட். ஒன்னும் வாங்கல, இருந்தாலும் அவன் கொடுக்கலாட்டி கூட நீ இன்கம் தான் காமிச்சாகணும். ரெண்ட் தரல சார் அவன். ரிசீவபிள் அப்படின்னா யூ நாட் ரிசீவ்ட் yet பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கன்சிடர் இட் ஹியர் இன் ஸ்டெப் 2. ஃபைண்ட் அவுட் ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ் ரெண்ட். அப்படின்னா அன்ரியலைஸ் ரெண்ட்னா என்ன தெரியுமா? முதல்ல அவன் தராட்டி கூட பரவாயில்ல, என்ன அமௌண்ட் வரணுமோ அதை காமிச்சிரு. அதுக்கப்புறம் அன்ரியலைஸ் ரெண்ட் அப்படின்னா ரியலைஸ் பண்ணாத ரெண்ட், உன்னால எவ்வளவு ரியலைஸ் பண்ண முடியலையோ அந்த ரெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோன்றான். தட் இஸ் சம்திங் கால்ட் அன்ரியலைஸ் ரெண்ட்னு பேர். இருக்கா? புரியுதா?
புரியுது Clear இருக்கா? சார். இந்த unrealized rent இருக்கு பாருங்க. அப்படின்னா unrealized rent is something which the owner could not realize. அதை எதுல இருந்து நீ மைனஸ் பண்ணிக்கணும் நீங்க அப்படின்னா ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள். இப்போ மாசம் 10,000 ரூபாய் ரெண்ட் வாடகைக்கு விட்டேன் சார். ஒரு வருஷம் 1,20,000 ரூபாய். 2 மாசம் வாடகை கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னா 1,20,000 2 மாசம் கொடுக்காத வாடகை 20,000 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ யூ வில் பி கெட்டிங் த ரெசிடுவல் ஃபிகர் ஆஃப் 1 lakh. ஓகேவா? 10,000 ரூபாய் வாடகை 12 மாசம் வாடகைக்கு விட்டேன் அப்படின்னா 1,20,000. கடைசி 2 மாசம் வாடகையை அவன் தரவே இல்லை சார் டெனன்ட். தட் இஸ் சம்திங் கால்ட் அன்ரியலைஸ் ரெண்ட். எவ்வளோ? 20,000 போயிடும் சார். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 lakh இருக்குல்ல, அதுதான் ஸ்டெப் 2ல காமிப்போம். அதுதான் இந்த ஸ்டெப் 2. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? அதுதான் இந்த ஸ்டெப் 2ல. Find out rent actually received or receivable after excluding unrealized rent but before deducting loss due to vacancy. Sir, இது என்ன சார்? Before deducting loss due to vacancy னா வேகன்சி லாஸ் இங்க டிடெக்ட் பண்ணாதன்றான் ஸ்டெப் 2ல. வேகன்ட்னா என்ன? வேகன்சி சார் வீடு வாடகைக்கு விட தயார் தான் இருக்கு, ஆடி மாசம்ன்றாங்க, அதுன்றாங்க, டெனன்ட்டே கிடைக்க மாட்டான் சார். ப்ராப்பர்ட்டி இஸ் அவைலபிள் ஃபார் லெட்டிங் அவுட் பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் கெட் அ டெனன்ட் சார் டியூ டு சம் அதர் ரீசன். நான் 1000 கண்டிஷன் போடுறேன், பேச்சுலர் கொடுக்க மாட்டேன், வாரத்துல 3 நாள் தான் தண்ணி பிடிச்சிக்கணும், 1000 கண்டிஷன். இந்த காலத்துல வாடகை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. ஸோ தட்ஸ் வெரி அப்ளைட் அன்பார்ச்சுனேட்லி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ராப்பர்ட்டி வாடகை கூட தயாராக தான் இருக்கேன், ப்ராப்பர்ட்டி ரெடியாக தான் இருக்கு, எனக்கு வேக்கண்டா இருக்கு. ஆனால் ப்ராப்பர்ட்டி வேக்கண்டா இருந்தா எனக்கு எப்படி இன்கம் வரும்? ப்ராப்பர்ட்டி வேக்கண்டா எவ்வளவு மாசம் வேக்கண்டா இருக்கு? நாட் அ ப்ராப்ளம். அந்த வேகன்சி லாஸை இங்க டிடெக்ட் பண்ணாத, இங்க ஃபுல்லாவே காமிச்சிருந்தான். ஃபைண்ட் அவுட் ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ் ரெண்ட் பட் பிஃபோர் டிடெக்டிங் லாஸ் டியூ டு வேகன்சி. ஒரு ப்ராப்பர்ட்டி டெனன்ட் கிடைக்காததுனால வேக்கண்டா இருந்ததுன்னா அந்த எத்தனை மாசம் வேக்கண்டா இருக்கோ அந்த லாஸை ஸ்டெப் 2ல கொண்டு வராத. லெட் அஸ் அஸ்யூம் ப்ராப்பர்ட்டி 12 மாசம் வாடகை விட தயாரா தான் இருக்கு, 3 மாசம் ப்ராப்பர்ட்டிக்கே சரியான டெனன்ட் இல்லாததுனால எனக்கு வேக்கண்டா தான் இருந்தது. அப்ப அந்த 3 மாசத்துக்கு உண்டான ரெண்ட் எவ்வளோ? 30,000 ரூபாய். அதை இங்க காமிக்காத, அதை லேட்டர் ஆன் காமி. எங்க நான் சொல்றேன் இப்போதைக்கு ஸ்டெப் 2ல ஃபைண்ட் அவுட் ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள். எதை மைனஸ் பண்ணலாம்? அன்ரியலைஸ் ரெண்ட். அன்ரியலைஸ் ரெண்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அன்ரியலைஸ் ரெண்ட்டுக்கும் வேகன்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்ரியலைஸ் ரெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணிட்டான் என் டெனன்ட், அவன் வாடகை தரல, அது அன்ரியலைஸ் ரெண்ட். சார் ப்ராப்பர்ட்டி ஆக்குபை ஆகல சார், வாடகை காலியா இருக்கு வீடு, அதுதான் லாஸ் டியூ டு வேகன்சி. லாஸ் டியூ டு வேகன்சியை ஸ்டெப் 2ல கொண்டு வராதுன்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம். புரியுதா? எஸ் சார். அப்புறம் மூணாவது ஸ்டெப் என்ன சார்? ரொம்ப டஃபா, வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபைண்ட் அவுட் த ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தீஸ் 3 parameter: முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட் ஆர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஃபைண்ட் அவுட் ஆக்சுவலி ரெண்ட் ஆர் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள்ன்றது நிஜமாவே நீ எவ்வளோ இங்க ரெண்ட் வாங்குற உன் டெனன்ட் கிட்ட இருந்து பொறுத்து இருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, மார்க் த ரெவென்யூ yielding capacity ஆஃப் த பில்டிங் 18,000. ராஜேஷ் என்னோட கசின்னால நான் வாங்கினது 8,000 தான். இப்போ நான் எல்லாருக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதை ஒத்துப்பான்? 18,000 ஒத்துப்பானா 8,000 ஒத்துப்பானா இன்கமா? வெரி ட்ரூ, 18,000 தான் சார் ஒத்துப்பான். அப்போ வாட் இஸ் ஸ்டெப் 3ன்னு பார்த்தா ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் ஹையர். அப்போ ஸ்டெப் 1 ஹையரா ஆர் ஸ்டெப் 2 ஹையரான்னு பாக்குறல்ல, அதுதான்டா ஸ்டெப் 3 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி. கிளியர் கா? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 whichever is higher, that is step 3. அப்புறம் சார் இந்த வேக்கண்டா இருந்தது சார் 3 மாசம் எனக்கு அது எதுவுமே பண்ணலையே, அதை 4வது ஸ்டெப்பா கொண்டு வா. என்ன? லாஸ் டியூ டு வேகன்சி. வேக்கன்ட் எத்தனை மாசம் வேக்கண்டா இருக்கு, அத்தனை மாசம் உனக்கு வாடகை வரல, அந்த லாஸ் டியூ டு வேகன்சியை 4வது ஸ்டெப்பா கொண்டு வா. அப்ப ஸ்டெப் 5ன்றது என்ன தெரியுமா? அதுதான் உங்க ஜிஏவி. சார் அதுதான் சார் என்ன ஜிஏவி அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸ்டெப் 3 மைனஸ் ஸ்டெப் 4. இவ்வளவுதான் உங்க ஆன்சர். கிளியரா இருக்கா? இப்படிதான் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஜிஏவி. கிளியரா இருக்கா? ஸ்டெப் 3 மைனஸ் ஸ்டெப் 4 இஸ் யுவர் ஜிஏவி. புரியுதா? எஸ் சார், கிளியர். ரெடி. இந்த 5 ஃபாலோ பண்ணா யூ வில் கெட் டு நோ வாட் இஸ் ஜிஏவி. பாருங்க, அப்ப ஈஸியா ஜிஏவி வந்துடும். இதெல்லாம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு தான். ஏன் சார் செல்ஃப் ஆக்குபைடுக்கு நீங்க பேசிக்ல சொன்னீங்க ஒரு ப்ராப்பர்ட்டின்றது லெட் அவுட்டாவா இருக்கலாம், செல்ஃப் ஆக்குபைடுன்னு. செல்ஃப் ஆக்குபைடுக்கு இதெல்லாம் கிடையாதா சார்னா? நம்ம தான் வாடகைக்கே இல்லையே. வாடகைக்கே விடலன்னா எனக்கு எப்படி வாடகை வரும்? வாடகை வரலன்னா இப்போ எப்படி எனக்கு இன்கம்? அது இன்கம்மே இல்லைன்னும் போது ஏன் டாக்ஸ் கட்டணும்? செல்ஃப் ஆக்குபைடு ரொம்ப சிம்பிள். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஜிஏவி, ஐஓபிசி. ஐஓபிசினா வாட் இஸ் ஐஓபிசி? Interest on borrowed borrowed income. Interest on borrowed capital.
கேபிட்டல் கரெக்ட். கேபிட்டல்னா நான் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்குறேன், அதுக்கு வட்டி கொடுக்குறேன், அந்த வட்டியை நான் எப்படி கிளைம் பண்ணிக்க போறேன்? கிளைம் பண்ணிக்கலாமா? எஸ். அதனால தான் எல்லா லோனும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வாங்க அத்தனை பேரும் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வருஷம் ஏர் எண்ட்ல வாங்குவீங்க. வாங்கிட்டு நம்ம அதை போய் கிளைம் பண்ணுவோம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு லோன் வாங்காதீங்க, ஏன்னா அது அட்வைசபிளே கிடையாது. லோன் வாங்குறதா இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் ரீபே பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட அத்தனை பிளட்டும் இன்ட்ரெஸ்ட்ன்ற பேருக்கு தான் போகும், பிரின்சிபல்ல அமௌண்ட்டே கம்மியாகாது. இட் இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத். ஸோ லோன் வாங்குறது தப்பு இல்லை, எவ்வளோ சீக்கிரம் அதை செட்டில் பண்ண முடியும், ரீபே பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். ஸோ யங் பட்டிங் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் மறக்காம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எத்தனை கோடி வேணா வாங்கிக்கோங்க, நாட் அ ப்ராப்ளம். அவன் கொடுப்பான் 18 வருஷம் 20 வருஷம், மேக்ஸிமம் 5 இயர்ஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணி யூ ஹேவ் டு செட்டில் இட் ஆஃப். அதர்வைஸ் அவர் என்டையர் பிளட் வில் பி கன்சியூம்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரெடி? டக்குன்னு ஒரு லைஃப் டிப் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ரெடி? ஐஓபிசின்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். இது ரெண்டுத்தையும் டிடக்ட் பண்ணிக்க போறோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ சப்ஜெக்ட் உள்ள போலாம். இந்த ஜிஏவி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பேராமீட்டர். இந்த ஃபைண்ட் அவுட் த ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்னு சொன்னீங்களே சார், அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. ஏன்னா நான் 3 வார்த்தை சொன்னேன்: முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு. இப்போ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இந்த எம்வினா முனிசிபல் வேல்யூவேஷன் பேர். யூஸ்வலா அந்த முனிசிபல் டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த லோக்கல் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, தே வில் மேக் அ பீரியாடிக்கல் சர்வே. அந்த எல்லா பில்டிங்ஸையும் எது அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கோ அது எல்லாத்தையும் போய் பீரியாடிக்கலா தே வில் டேக் அ சர்வே. they will fix some value. அந்த வேல்யூ தான் that serve as a very strong evidence in front of income tax department. எதுக்கு? ஓஹோ, ரெவென்யூ yielding capacity of the building இவ்வளவுதான் எனக்கு ஒரு மூலாதாரமா எடுத்துக்கிறதுக்கு அது ஒரு பேஸா அமையுது. எது? முனிசிபல் வேல்யூவேஷன். Municipal valuation is very simple. To collect municipal tax, all local authority will make a periodical survey of the building which are put up in their own jurisdiction. And the valuation வந்து ஒரு strong evidence எடுத்துப்பான். இதுக்கு the inherent revenue yielding capacity of building கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இது மட்டும் conclusive evidence கிடையாது, இதுவும் one of the evidences. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபேர் ரெண்ட். இந்த ஃபேர் ரெண்ட்னா ரொம்ப சிம்பிள். இதே ப்ராப்பர்ட்டி உன் லொக்காலிட்டியில அவங்க வாடகைக்கு விட்டாங்கன்னா என்ன விலைக்கு விட்டுருப்பாங்க, அது பேர் தான் ஃபேர் ரெண்ட்னு பேர். மார்க்கெட் ரெண்ட்னு கூட சொல்லலாம், ஆல்சோ கால்ட் ஃபேர் ரெண்ட்னு பேர். கிளியரா இருக்கா? எஸ் சார். மூணாவது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். அப்பலையும் சொல்லிருக்கேன் சார், அது என்ன சார் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா, there is one separate act called rent control act னு ஒன்று இருக்கு. எந்தெந்த ப்ராப்பர்ட்டி நான் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் குள்ள போல, ஏன்னா அது வந்து அப்படியே கிளைகள் மாதிரி தான். இது ஒரு படிக்கும் போது அது நூறும், அதுக்குள்ள போனா இது விட்டுருவோம். ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், இப்போதைக்கு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. there is one act called rent control act. அந்த லாலாம் அப்படிதான். இது ஒன்று படிச்சுட்டே இருப்போம், நல்ல ஒரு ஆக்ட் கொண்டு வருவான், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு. அது படிச்சுட்டே இருக்கும்போது உள்ள ஒன்று கொண்டு வருவான், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு. அதை படிச்சுட்டே இருக்கும்போது லா ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட்னு வார்த்தையை கொண்டு வருவான். ஸோ இது ஒன்னொன்னும் கடல். அது மாதிரி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கீழே எல்லா ப்ராப்பர்ட்டியும் கவர் ஆகாது. என்னென்ன ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கீழே கவர் ஆகுதோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாமே there is one word called standard rent னு பேர். எந்த ப்ராப்பர்ட்டி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கீழே கவர் ஆகுதோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாம் there is a word called, there is one term called standard rent. It is a maximum rent a person or rather a owner can legally recover from his tenant under the rent control act. அதுதான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு பேர். அப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் a maximum rent you can legally recover. லீகலி ரெக்கவர்னா என்னத்தம் அப்படின்னா, கோர்ட்ல போய் அவன் தரலன்னா கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், என் ரெண்டல் டீல்னா 12,000 போட்டிருக்கேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்ட் கண்ட்ரோல் கீழே கவர் ஆகிற ப்ராப்பர்ட்டி, அந்த ரெண்ட் கண்ட்ரோல் கீழே கவர் ஆகிற ப்ராப்பர்ட்டினால இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அவன் சொல்லியிருக்கிறது 10,000 தான். நாளைக்கு இந்த டெனன்ட் எனக்கு காசை கொடுக்கலன்னா நான் லீகலா போய் 10,000 தான் கிளைம் பண்ண முடியும், தவிர 12,000 கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் அ மேக்ஸிமம் ரெண்ட் எ பர்சன் கேன் லீகலி ரெக்வயர்ட் ஃப்ரம் ஹிஸ் டெனன்ட் அண்டர் தி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். அது பேர் தான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு பேர். புரியுதா? நிறைய லேண்ட்மார்க் கேஸ்லாம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்லாம் இட் ஹஸ் கிவன் சர்டன் ஜட்ஜ்மெண்ட் சேயிங் தட் எ லேண்ட்லார்ட் cannot expect more than the standard rent which is mentioned under the rent control act. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ எதுக்கு இந்த 3 வார்த்தைகள் எனக்கு அது வித்தியாசம் தெரியணும்னா, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஃபைண்ட் அவுட் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இந்த ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம ஏரியா ஆஃப் டிஸ்கஷன். இப்போ கதைக்குள்ள கதை மாதிரி 5 பாயிண்ட் போட்டா ஜிவி வந்துடும். அதுல முதல் பாயிண்ட், இந்த ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3 பேராமீட்டர் எடுத்துக்கணும். என்ன 3 பேராமீட்டர்? முனிசிபல் வேல்யூவேஷன், ரெண்டாவது இம்பாக்ட் ஃபேர் ரெண்ட், மூணாவது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சேஸ்
municipal valuation or fair rent, whichever is higher. Whichever is higher. Subject to maximum of standard rent. இதான் வார்த்தை யூஸ் பண்றான். Municipal valuation or fair rent, whichever is higher, subject to a maximum of standard rent. அப்படின்னா இந்த ரெண்டுத்துல எது ஹையரோ அந்த அமௌண்ட், ஆனா அந்த அமௌண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அமௌண்ட்டை எக்ஸீட் ஆகக்கூடாது. ஏன் சார்? அதான் சொன்னேனே, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல இவ்வளவுதான் சொன்னதுக்கு அப்புறம் how can you claim? Let us assume, இப்படி ஒன்று பார்த்துக்கோங்களேன், என்னோட முனிசிபல் வேல்யூவேஷன் 40,000 ரூபாய். இதெல்லாம் எக்ஸாம்ல கொடுத்துருவான். யூ வில் நெவர் ஆஸ்க் யூ ஃபைண்ட் அவுட் த முனிசிபல் வேல்யூவேஷன் தான். நம்ம லோக்கல் அத்தாரிட்டியும் கிடையாது. வி ஆர் நாட் ஒரிட் அபவுட் அவுட் இஸ் ஃபிக்ஸ்டு. நம்ம ஜூரிஸ்டிக்ஷனுக்கு என்ன பில்டிங் என்ன வேல்யூ நான் போய் அதெல்லாம் இல்லை. எனக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நான் படிக்கும் போது எனக்கு அவனே கொடுத்துருவான் முனிசிபல் வேல்யூவேஷன் 40,000 ரூபாய். ஃபேர் ரெண்ட், வாட் இஸ் ஃபேர் ரெண்ட்? வாட் இஸ் ஃபேர் ரெண்ட்? கெஸ் சொன்னனே, ஃபேர் ரெண்ட்ன்றது வாய்ஸ் கேக்குதா? உங்களுக்கு என் வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கீர்த்தி வாசன் வாய்ஸ் கேக்குது சார். கரெக்ட். ஓகே. வாட் இஸ் ஃபேர் ரெண்ட்? நார்மலி அங்க யூசுவலா அந்த லொகாலிட்டில இருக்கிற ஃபேரா யாரெல்லாம் என்ன ரெண்ட் வாங்குறாங்கன்னு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நான் நெய்பர்ஹுட் வந்து அவன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அந்த மார்க்கெட்ல மார்க்கெட் ரெண்ட்ல என்ன அமௌண்ட் வாங்குறாங்களோ அதுதான் ஃபேர் ரெண்ட்னு பேர். இந்த எக்ஸாம்பிள்ல ஃபேர் ரெண்ட் 46,000 ரூபாய். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன் சார் எதுவுமே கிடையாது? லெட் அஸ் அஸ்யூம் the property which we are discussing right now is not getting covered under rent control act. அதனால தான் இங்க ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இல்ல. இப்போ சொல்லுங்க, what is reasonable expected rent? 46,000. Fantastic. 46,000 இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏ. So 46,000 ஏன்னா முனிசிபல் வேல்யூவேஷன் ஆர் ஃபேர் ரெண்ட் whichever is higher subject to maximum of standard rent தான் என்னோட reasonable expected rent which we discuss in step 1. அப்ப step 1ல இந்த நம்பர் தான் போடணும். 46,000. வெரி குட். இப்போ செகண்ட் சினாரியோக்கு போலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பி, 40,000 முனிசிபல் வேல்யூவேஷன், என்னோட ஃபேர் ரெண்ட் வந்து 46,000, என்னோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ன்றது 45,000. இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் மை ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்? 45,000. எக்ஸலண்ட், முடிஞ்சிடுச்சு சார். முனிசிபல் வேல்யூவேஷன் ஆர் ஃபேர் அண்ட் whichever is higher சார். 40,000 or 46,000 whichever is higher. 46,000 is higher. But that cannot exceed maximum rent. ஏன்னா எப்போ இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போ ஒரு சம்ல அவன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கானோ, ஒரு நம்பரை கொடுத்துருக்கானோ, நம்பரை மட்டும் பார்க்காதீங்க, நம்பர் பின்னாடி இருக்க கதையை பாருங்க. the story behind the number. அப்பனா இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்ட் கண்ட்ரோல் கீழே கவர் ஆயிருக்கு, அதனால தான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் உள்ள வந்திருக்கு. எப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்ட் கண்ட்ரோல் கீழே கவர் ஆயிருக்கோ, மேக்ஸிமம் ரெண்ட் a owner can legally record from a tenant is the standard rent. அப்ப என்னதான் 40,000 46,000 whichever is higher 46,000 சொன்னாலும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் படி 45,000 தான் லீகலா ரெக்கவர் பண்ண முடியும். அப்போ the revenue earning capacity of the building, literally இங்க பாத்தீங்கன்னா reasonable expected rent is not 46,000, it is 45,000. fantastic. இந்த கேஸ்ல 46,000 கேஸ் ஏல ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட், ஆர்இஆர்னு பேர். ஓகேவா? ஆர்இஆர்னு பேர் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயிங் ஃபார்வர்ட் I'll use this abbreviation. ஆர்இஆர்னா ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்னு பேர். பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். இந்த செகண்ட் கேஸ்ல 45,000. மூணாவது கேஸ் let us assume it is 40,000. next one is 46,000. third one is 35,000. இப்போ 35,000. ஃபேண்டாஸ்டிக். யாருக்காவது டவுட் இருக்கா? No sir. ப்ராப்பர்ட்டி டி 40,000, 48,000, 45,000. இப்போ 45,000. வெரி குட். இங்க வாங்க. 40,000, 51,000, 63,000. என்ன? 63,000. ஓகே. ப்ரொவிஷன் என்ன சொன்னானா? ஆர்இஆர்க்கு முனிசிபல் வேல்யூவேஷன் ஆர் ஃபேர் அண்ட் whichever is higher subject to maximum of standard rent. அப்படின்னா 40,000 or 51,000 whichever is higher 51,000 சார். ஆனா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 60,000, 63,000. முனிசிபல் வேல்யூவேஷன் ஆர் ஃபேர் அண்ட் whichever is higher subject to maximum of standard rent. மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் ரெண்டா தான் இருக்கலாம்.
நீங்க வாங்குறதே 51,000 ரூபா தானே, ஃபேர் ரெண்டே இவ்வளவுதான் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அதிகமா இருக்கலாமான்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ரெண்டோட அதிகமா இருக்கக்கூடாது. இந்த முனிசிபல் வேல்யூவேஷனோ ஃபேர் ரெண்டோ நீங்க டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அமௌண்ட், ஆனா ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்மியா இருக்கலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், the reasonable expected rent, it cannot exceed the standard rent, but reasonable expected rent can be very well lower than the standard rent. எந்த ப்ராப்ளமே இல்லை. அதனால தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்லும்போது முனிசிபல் வேல்யூவேஷன் ஆர் ஃபேர் ரெண்ட் whichever is higher subject to maximum of standard rent. நான் மேக்ஸிமம் இவ்வளவுதான் இருக்க முடியும். எனக்கு எவ்வளவு இருக்கு, 51,000 இருக்கு, இருக்கலாமே, தப்பு இல்லையே. இப்போ ஒருவேளை இந்த சினாரியோ கொஞ்சம் மாத்திரேன், இங்க பாருங்க, இந்த சினாரியோ பாருங்க, கேஸ் எஃப்ல இது 65,000, இது 75,000, இது 63,000னா 65,000 or 75,000 whichever is higher, 75,000 is higher. Municipal valuation or fair rent whichever is higher, fair rent is higher, but subject to maximum of standard rent. Standard rent 63,000 தானே இருக்கு, அப்ப how can it be 65,000? என்னைக்குமே RER ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை தாண்டக்கூடாது, அதோட கம்மியா இருக்கலாம். அப்ப இந்த கேஸ்ல municipal valuation or fair rent whichever is higher subject to maximum of 60,000 போது RER is not 63,000, it is 51,000. clear இருக்கா? 51,000. Yes. clear இருக்கா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த சினாரியோ. there was one landmark கேஸ்ல டாக்டர் பல்பீர் சிங் வர்சஸ் MCD ன்னு 1985ல நடந்தது. சுப்ரீம் கோர்ட் டெசிஷன். அப்பதான் சொல்றான் சுப்ரீம் கோர்ட்ல, ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் cannot exceed the standard rent, but reasonable expected rent can very well be lower than the standard rent. பாருங்க, இது அந்த சினாரியோ தான். டாக்டர் பல்பீர் சிங் versus MCD. டாக்டர் பால்பீர் சிங் versus MCD. என்னங்க, லோ அதிகமா இருக்கக்கூடாதே தவிர கம்மியா தாராளமா இருக்கலாம். சூப்பர். இப்படிதான் நான் கண்டுபிடிப்பேன். எதை கண்டுபிடிப்பேன் சார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எது சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். அப்படிதான் கண்டுபிடிப்பேன். கிளியரா இருக்கா? எஸ் சார். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? No, sir. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபைண்ட் அவுட் ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள். இந்த ஸ்டெப் தான். ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ் ரெண்ட் பட் பிஃபோர் டிடக்டிங் லாஸ் டியூ டு வேகன்சி. இதுதான் ஸ்டெப் 2. ஏன்னா GAV கண்டுபிடிக்கிறதுக்கு 5 ஸ்டெப். ஓகேவா? குயிக்கா ரெக்கலெக்ட் பண்றேன். 5 ஸ்டெப்ல முதல் ஸ்டெப் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்னு சொல்லக்கூடிய RER கண்டுபிடிக்கிறது தான். அதை தான் இப்ப பார்த்தோம். எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? முனிசிபல் வேல்யூவேஷன் ஆர் ஃபேர் ரெண்ட் whichever is higher subject to maximum of standard rent. அதுதான் RER. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, ஃபைண்ட் அவுட் ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ் ரெண்ட் பட் பிஃபோர் டிடக்டிங் லாஸ் டியூ டு வேகன்சின்னு படிச்சோம் ஸ்டெப் 2ல. அப்படின்னா என்ன சார்? இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இது அங்கதான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டெப் 2 என்ன சொல்றான்னா, ரெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ஏன் சார் ப்ரீவியஸ் இயர்னு சொல்றான்? ரொம்ப சிம்பிள். இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல நான் ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு தான் என் அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸ் கண்டுபிடின்னு சொல்லுவான், டாக்ஸ் பே பண்ணுவான். அதனால தான் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அசஸி ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் இன்கமா இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கெட்டிங் டாக்ஸ் அண்டர் த அசஸ்மெண்ட் இயர் 22-23. 31st ஜூலை டாக்ஸ் பே பண்ண 2022 சொன்னது 21-22 ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு. எஸ். அப்ப என்ன சொல்றான்னா, ரெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை, எழுதுண்டே வாங்க. ரெண்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் ஆர் தட் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ஆர் தட் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்னா, நான் 12 மாசம் ப்ரீவியஸ் இயர்லயும் வாடகை விட்டுணும் அவசியம் இல்லையே. 8 மாசம் வாடகை விட்டுருக்கலாம், 4 மாசம் நானே இருந்திருக்கலாம். நான் சேலத்துல தான் இருந்தேன். 8 மாசம், 4 மாசம் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, சென்னை போயிட்டேன். அதனால அந்த 4 மாசம் வாடகை விட்டு சென்னைக்கு போயிட்டேன். எப்படி வேணா இருக்கலாம். நான் ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லா வாடகை விடணும் அவசியம் இல்லை. ஸோ ரெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஆர் தட் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார் விச் த ப்ராப்பர்ட்டி இஸ் அவைலபிள் ஃபார் லெட்டிங் அவுட். ஓகேவா? இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டி வாடகை விடுறதுக்கு தயாரா இருக்கணும். ஓகேவா? நான் ப்ராப்பர்ட்டி வாடகை விடுறதுக்கே தயாரா இல்லை,
பின்ன டெனன்ட் ஆக்குபை பண்ணிக்கல சார் பண்ணிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? ப்ராப்பர்ட்டி முதல்ல ரெடியா இருக்காடா? நான் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்னும் ஒயிட் வாஷ் பண்ணல, அங்கங்க அப்படியே இரும்பு கம்பிலாம் வெளில நீட்டின்னு இருக்கு. எப்படி எந்த டெனன்ட் வருவான்? ப்ராப்பர்ட்டி இட்செல்ஃப் இஸ் நாட் ரெடி ஃபார் லெட்டிங் அவுட், இஸ் நாட் அவைலபிள் ஃபார் லெட்டிங் அவுட். ப்ராப்பர்ட்டி ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ சொல்லு, நான் ரெடியா தான் வச்சிருக்கேன், வாடகைக்கு ஆள் கிடைக்கல எனக்கு சரியான டெனன்ட்னு சொல்லிக்கோ, லாஸ்ட் டியூட்டி வேகன்சின்னு கிளைம் பண்ணலாம். see the wording very important. Rent of the previous year or that part of the previous year for which property is available for letting out. ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு விடுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய பீரியட்ல நீ என்ன ரெண்ட் வாங்கின, ஓகேவா? அது என்ன ரெண்ட் உனக்கு வரணும், ஒன்னும் வரல, அதனால ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள்னா எந்த பீரியட்ல? ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ஆர் ஃபார் தட் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் விச் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் ஃபார் லெட்டிங் அவுட்னு கொண்டு வந்ததுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க, எதை மைனஸ் பண்ணிக்கணும்னு. வெரி சிம்பிள். அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மைனஸ் பண்ணு. அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோ. அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னா வாட் இஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்? டெனன்ட் கொடுக்கலனா, டெனன்ட் கொடுக்காத அமௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல உங்க எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல தியரியா நிறைய தடவை கேட்டிருக்கான். இந்த அன்ரியலைஸ் ரெண்ட்டை ரிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கணும்னா சில கண்டிஷன்லாம் சொல்றேன் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல. அதை ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். வீட்டில் போய் உங்க நாலேஜ் பர்பஸ்க்காக மறக்காம படிங்க. ஒரு ஹவுஸ் ஓனர் எப்போ இதை அன்ரியலைஸ் ரெண்டா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆர் அன்ரியலைஸ் ரெண்ட் டெனன்ட் எனக்கு கொடுக்கலன்றது எப்போ நீ கிளைம் பண்ணிக்கலாம்னா சில கண்டிஷன் நீ ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சொல்றான் டிஃபால்ட்டிங் டெனன்ட் should have vacated. அவன் வீடை காலி பண்ணிருக்கணும். எந்த அவன் ப்ராப்பர்ட்டியை வாடகை தரலையோ அந்த டெனன்ட் அவன் காலி பண்ணிருக்கணும். ஆர் த ஓனர் should have taken steps to compel him to vacate the property. இது பாரா 3 மாசமா வாடகை கேட்டிருக்க, தரமாட்டேன்ற, காலி பண்றான். இதெல்லாம் நீ ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நீ வந்து அன்ரியலைஸ் ரெண்ட்ன்றத ரிடக்ஷனா கிளைம் பண்ணிக்க முடியும். யாரு? இந்த ஓனர். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. தியரி கொஸ்டின் வெரி ஃப்ரீக்வெண்டா எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. ப்ளீஸ் ரெஃப்ரெஷ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அன்ரியலைஸ் ரெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோ. ரிமைனிங் இருக்கு பாரு, இதுதான் ஸ்டெப் 2. வாட் இஸ் ஸ்டெப் 2? ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் அன்ரியலைஸ் ரெண்ட். சரி, வேகன்சி லாஸ் நான் கொண்டே வரலையே, கொண்டு வரக்கூடாது ஸ்டெப் 2ல. ஏன்னா 5 ஸ்டெப் படிக்கும் போது ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தேன். வேகன்சி லாஸ் எந்த ஸ்டெப்ல கொண்டு வருவோம்? 4th. அவ்வளவுதான். அதனால தான் இங்க ஸ்டெப் 2ல எதுவும் கொண்டு வரல. ஸ்டெப் 3 இஸ் வெரி சிம்பிள். ஸ்டெப் 1 ஆர் ஸ்டெப் 2 விச் எவர் செய்ய வேகன்சி எத்தனை மாசம் ப்ராப்பர்ட்டி வேகண்டா இருக்கோ அத்தனை மாசத்துக்கு உண்டான லாஸ்ட் ஸ்டெப் 4ல கொண்டு வந்துருங்க. ஸ்டெப் 5 ஸ்டெப் 3ல இருந்து ஸ்டெப் 4 மைனஸ் பண்ணிட்டு யூ வில் கெட் தி ஆன்சர். கிளியரா இருக்கா? கிளியர் சார். ரெடி. இப்போ சில சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் யூசுவலா 5 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கேட்கக்கூடிய சம் பேசிக்ஸா. ரெடி. பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. இந்த எக்ஸல் ஃபைலை நான் அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல. அதனால எழுதிக்கோ, நான் சொல்றதை மட்டும் எழுதிக்கோங்க, மற்றதெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏன்னா யூஸ்வலா ஐ வில் நெவர் என்கரேஜ் யூ டு டூ காப்பி பேஸ்ட். நான் எழுதி அப்படியே பார்த்து எழுதுறேன். ஆனால் சில நான் எழுதுன்னு சொல்றத நிச்சயமா எழுதிக்கோங்க. நல்லா நான் எம்பசைஸ் பண்றேன். எழுதிக்கலான்னு. லெட் அஸ் அஸ்யூம் ஹவுஸ் 3, ஹவுஸ் 4. ஒரு சம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முனிசிபல் வேல்யூவேஷன் எல்லாமே ருபீஸ் இன் 1000. இங்க எழுதிக்க வேண்டாம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. முனிசிபல் வேல்யூவேஷன் ஹவுஸ் 1 எல்லாமே thousands, 105 அப்படின்னா 1,05,000 பேர். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கொடுத்துருக்கிறது ஃபேர் ரெண்ட். மூணாவது கொடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு எப்போ வார்த்தை பாக்குறீங்களோ என்ன தோணணும் உங்களுக்கு? இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆக்ட் கீழே கவரான ப்ராப்பர்ட்டி? ரெண்ட் கண்ட்ரோலர். கரெக்ட். அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட். அதுக்கப்புறம் அன்ரியலைஸ் ரெண்ட். அன்ரியலைஸ் ரெண்ட்ன்றது டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு பார்க்கணும். லெட் அஸ் அஸ்யூம் இங்க ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு அசம்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அன்ரியலைஸ் ரெண்ட். அதே மாதிரி வந்து ஃபுல் ப்ரீவியஸ் இயரும் இது வாடகைக்கு விடப்பட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டின்றதை பத்தி சொல்லக்கூடிய காலம் பீரியட் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். நான் 8 மாசம் தான் வாடகைக்கு விட்டுருந்தாங்கண்ணா, நமக்கு தெரியாதுல்ல, அதனால ஃபுல்லா சொல்றோம் பீரியட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ஓகே. அதுக்கப்புறம் வேக்கன்சி, ப்ராப்பர்ட்டி வேக்கண்டா ஏதாவது இருந்திருக்கான்றதை பத்தி பேசுறான். ஸோ நம்பர் சொல்லிட்டே வரேன். 105, இது 107, இது வந்து நாட் அப்ளிகபிள். ஆக்சுவல் ரெண்ட் 103, அன்ரியலைஸ் ரெண்ட் 1, பீரியட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் 12 months ப்ராப்பர்ட்டி வாடகை விடப்பட்டிருக்கு, அவர் வாடகை விடுறதுக்கு தயாரா இருக்கு. வேகன்சி எதுவுமே கிடையாது, நில். இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1.
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு அதே நம்பர் தான் 105, 107, 88, actual rent is 112, unrealized rent is 2, period of the previous year same 12 months. ஓகேவா? அதே மாதிரி வேகன்சி பார்த்தீங்கன்னா அதுவும் nil. அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3, திருப்பி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 சொல்றேன். 105, 107, 88, 112, 2, அதுக்கப்புறம் 12 months, அதுக்கப்புறம் nil. அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3, 105, 107, 88, 86, 112, I mean 12ன்றது இந்த என்டையர் 12 months, அதே மாதிரி nil. ரெடி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4 வேணாம், இதை மட்டும் இப்போ கேர்ஃபுல்லாக சொல்லிட்டே வாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஜிஏவி கண்டுபிடிக்கணும். ஜிஏவினா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. நம்ம பார்க்கறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் லெட் அவுட். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாடகைக்கு விடப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும். ஏன்னா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரீட் பண்ணணும் நான் ஒன்றும் சொல்லியே தரல. அப்போ இது எல்லாமே வாடகைக்கு விடப்பட்ட ப்ராப்பர்ட்டி. வாடகைக்கு விட்ட ப்ராப்பர்ட்டியோட இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஜிஏவி, அதில் முனிசிபல் டாக்ஸை மைனஸ் பண்ணணும். பண்ண என்ஏவி, என்ஏவிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஐஓபிசி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஜிஏவி எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 ஸ்டெப் இருக்கு. அதில் முதல் ஸ்டெப் தான் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னன்னு. ஸ்டெப் நம்பர் 2, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் டியூரிங் தி இயர் ஆர் ஃபார் தட் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் விச் ப்ராப்பர்ட்டி இஸ் அவைலபிள் ஃபார் லெட்டிங் அவுட். அதுலேருந்து அன்ரியலைஸ் ரெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோ. ஸ்டெப் 3ன்றது என் ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன், பார்த்துனே வாங்க. ஸ்டெப் 1 ஆர் ஸ்டெப் 2 whichever is higher. ஸ்டெப் 4ன்றது லாஸ் டியூ டு வேகன்சி. ஸ்டெப் 5ன்றது ஸ்டெப் 3 மைனஸ் ஸ்டெப் 4. இதுதான் ஜிஏவி. இப்போ இந்த சம்ல ஜிஏவி தான் கண்டுபிடிக்க போறோம் இந்த 3 ப்ராப்பர்ட்டிக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி 1 மட்டும் நீங்க சொல்லிட்டே வாங்க. ப்ராப்பர்ட்டி 2 and 3 நீங்க கிளாஸ்லயே போடுங்க, இல்லை வெயிட் பண்றேன். இப்போ ப்ராப்பர்ட்டி 1, வாட் இஸ் ஸ்டெப் 1 வேல்யூ? வாட் இஸ் ஸ்டெப் 1? 107. Which is nothing but municipal valuation or fair rent whichever is higher subject to maximum of standard rent. Standard எதுவுமே இல்ல. அப்போ 107 is my step 1. Sorry, 107. What is step 2? What is step 2? எழுதிருப்பீங்க, உங்க நோட்டை பார்த்து சொல்லுங்க. அதுதான் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். Rent actually received, sir. அவ்வளவுதானா? இல்லையே, இங்க பாருங்க, ஃபுல்லா எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 102 sir. என்ன 102. 103 minus 1, 102. Fantastic. 103 minus 1, but I want that wording. என்ன டாக்ஸ்ல லா என்ன வார்த்தை யூஸ் பண்றான் ஸ்டெப் 2க்கு? Sir, actual rent minus unrealized rent. கரெக்ட், பட் ஃபுல்லா சொல்லுங்க. இங்க என் ஸ்கிரீன்லயே இருக்கு பாருங்க. இதுதான் ஸ்டெப் 2 ஃபுல்லா சொல்லணும். Okay, so find out the rent actually received or receivable after excluding unrealized rent before detecting loss due to vacancy. அப்படினா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா rent of the previous year or that part of the previous year for which property is available for letting out. இந்த வார்த்தையை எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கேன். it has lot of inner meaning. அதனால தான் அந்த திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அதனால இத ஞாபகம் வச்சுக்கோங்க. rent of the previous year or for that part of the previous year for which property is available for letting out. அதுல இருந்து unrealized rent மைனஸ் பண்ணனும். இந்த கேஸ்ல what is that rent of the previous year for which property is available for letting out? 103. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணனும்? unrealized rent. அப்போ what is step 2? 103 minus 1 is 102. 102. unrealized rent மைனஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேக்ரவுண்ட்ல எக்ஸாமினருக்கு நோட் கொடுத்துட்டே இருக்கணும். unrealized rent நான் மைனஸ் பண்றேன் because the conditions what is mentioned in the income tax act has been fulfilled னு ஒரு assumptionல. என்ன ரூல்ஸ் இருக்கு சார்? ஒன்னு தான் சொன்னேன், ரிமைனிங் போய் பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். என்ன ஒன்னு சொன்னேன்? the tenant should have vacated the property or owner should have taken the utmost effort to make him vacate the property. Okay, step 2 முடிஞ்சிருச்சு. what is step 3? 107. அப்படினா 107. step 1 or step 2 whichever is higher. கரெக்ட்டா? Yes sir. what is step 4? Loss due to vacancy. என்ன இங்க என்ன nil. what is step 5? Step 3 minus step. Okay, அப்ப 107 which is 107. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. இதுதான் உங்களோட GAVங்க. வெரி சிம்பிள் கால்குலேஷன். இந்த என்டையர் 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா GAV கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஒரு பர்டிகுலர் சினாரியோல மட்டும் இந்த 5 ஸ்டெப் கிடையாது. அது என்ன சினாரியோ லேட்டர் ஐ வில் டெல். இப்போதைக்கு இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். இப்போ H2 க்கு வாட் இஸ் யுவர் GAV? H2 ka? So for step 1. Okay, what is first step?
Value. Step is 88. First step is 88. Second step? 110. Excellent. Step 3? Step 3 is also 110. Correct. What is step 4? Nil. Correct. Nil, sir. Nil. Correct. Appa, what is GAV? 110. Correct. திருப்பியும் சொல்றேன். It's a beautiful scenario. Municipal valuation or fair rent, whichever is higher. 107 is higher. You already know the provision. When standard rent itself is 88, how can it be more than that? என்னைக்குமே standard rent தாண்டக்கூடாது. Standard rent கம்மியா இருக்கலாம். அப்போ 107 or 88, maximum 88. அப்ப 88 தான் step 1. Clear இருக்கா? Step 2. Yes, sir. Rent actually received or receivable 110. Actually rent received or receivable. நீயே ரிப்போர்ட் பண்ற வாலண்டியரா? ஓகே. நீ கம்மியா ரிப்போர்ட் பண்ணியிருந்தா ஓகே, நீ அதோட அதிகமா தான் ரிப்போர்ட் பண்ற. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ லீகலா ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனா நீயே யூ வாலண்டியர்லி கம்மிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் த கிரேட் ஹையர் இன்கம், வாட் வே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் பாதர்ட். வில் ஹி கம் டு யூ, ஏன்டா இவ்வளவு அதிகமா காமிக்கிற, டாக்ஸ் அதிகமா போயிடுமா? அவசியமே இல்ல. ஸ்டெப் 3, ஸ்டெப் 1 ஆர் ஸ்டெப் 2, whichever is high 110. ஸ்டெப் 4 லாஸ்ட் டியூ டு வேகன்சி, எதுவுமே கிடையாது, nil. ஸ்டெப் 5, ஸ்டெப் 3 மைனஸ் ஸ்டெப் 4 110 ஓவர். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 க்கு என்ன ஆன்சர்? 88, sir. GAV. 8, sir. What is step 1? 88. 88. Step 2? 87. 85. 87 85. Sorry, 85. 85. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல ஒண்ணு சொல்லிடுறேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஜிஏவில தப்பு பண்ணீங்கன்னா அப்படியே செயின் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஜிஏவி தப்பு பண்ணா முனிசிபல் டாக்ஸ்ல மைனஸ் பண்ணக்கூடிய என்ஏவி தப்பாகும். என்ஏவி தப்பாச்சுன்னா சன் டிடக்ஷன் தப்பாகும். ஓகேவா? புரியுதா? ஸோ எல்லாமே இட் வில் கோ ஃபார் அ டாக்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். 88, 85. ஸ்டெப் 3? 88. 88. ஃபேண்டாஸ்டிக். ஸ்டெப் 4? Nil. ஸ்டெப் 5? 88. ஓவர். இவ்வளவுதாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். நெக்ஸ்ட் சம். இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். நம்பரை மட்டும் மாத்திடுறேன். X, Y, Z. 60, 68, 62, 67. Unrealized rent is 2. Vacancy is 1. இதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. நான் ஒய் அண்ட் ஜெட் அப்புறம் கொடுக்குறேன். முனிசிபல் வேல்யூவேஷன் 60, ஃபேர் ரெண்ட் 68, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அண்டர் த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 62. இது எல்லாமே ருபீஸ் அண்ட் தௌசண்ட்ஸ்ல. ஓகேவா? நீங்க ஆனுவல் ரெண்டா வாங்குறது, இது ஆக்சுவல் ரெண்ட் இல்ல, ஆனுவல் ரெண்ட். அப்படின்னா 12 மாசத்துக்கு அவனே சொல்லிட்டான். அதனால தான் அந்த பீரியடு ஃபார் த இயர் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள்ன்ற வார்த்தை இல்ல. ஆனுவல் ரெண்ட் அப்படின்னா என்டையர் 12 மாசம் ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு தயாரா தான் இருக்கு. எவ்வளவு ஆனுவல் ரெண்ட்? 67. இதுல அன்ரியலைஸ் ரெண்ட் எவ்வளவு தெரியுமா? 2. லாஸ்ட் டியூ டு வேகன்சி 1. இப்போ கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் எக்ஸுக்கு. மீன் டைம் நான் ஒய் அண்ட் ஜெட்டுக்கு நம்பரை ஃபில் பண்ணிட்டே வரேன். 60, ரெடி. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்களா? Yes, sir. 64. Sir. 64, sir. ஒரே நிமிஷம் செக் பண்ணிடலாம். வாட் இஸ் ஸ்டெப் 1? 62. 62. வெரி குட். வாட் இஸ் ஸ்டெப் 2? 65. 65. வெரி குட். யஷ்வந்த், ஐ திங்க் பேக்ரவுண்ட் நாய்ஸா பயங்கரமா இருக்கு. ஸ்டெப் 3? 65. முடிஞ்சிடுச்சு. வாட் இஸ் ஸ்டெப் 4? 1. வெரி குட். வேகன்சி, லாஸ்ட் டியூ டு வேகன்சி அவனே சொல்லிட்டான், 1. வாட் இஸ் ஸ்டெப் 5? 64. 64, sir. முடிஞ்சிடுச்சு. இதுதான் GAV. ஒய்க்கு
62, ஓகே 61, ஓகே 62, ஓகே 1, சரி. 61, வாட் இஸ் GAV? 61, Perfect. Answer is 61. Step 1, 62. Step 2, 61. Step 3, step 1 or step 2, whichever is higher, 62. Step 4, what is step 4? 1. Step 5, step 3 minus step 4, 61. அதுதான் GAV. Z க்கு, property Z க்கு. 68, 68. 68, Okay. 68, Okay. 1, Okay. 67. பர்ஃபெக்ட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்படிதாங்க கால்குலேட் பண்ணணும். GAV இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? Yes, sir. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. இல்ல sir. அன்ரியலைஸ் ரெண்ட்டை எப்பப்போ மைனஸ் பண்ணிக்கலாம் மறக்காம படிச்சுக்கோங்க அந்த ப்ரொவிஷனை. இன்னைக்குமே அன்ரியலைஸ் ரெண்ட் ஆஃப் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர் தான் இட் இஸ் டிடக்டபிள். அன்ரியலைஸ் ரெண்ட் ஆஃப் த ஏர்லியர் ப்ரீவியஸ் இயர்லாம் இட் இஸ் நாட் டிடக்டபிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஹெட்டிங்ல இந்த ஃபைல் அனுப்புறேன். லாஸ்ட் கிளாஸ் அந்த அலோவன்ஸ் அண்ட் பர்க்யூசிட்ஸ் 2-3 பேர் ஆல்ரெடி கேட்டீங்க. வெரி சாரி, லாஸ்ட் டைம் அனுப்ப முடியல. இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்ச எக்ஸல் ஃபைல்ல வி ஹேவ் எவ்ரிதிங். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்லேருந்து எல்லாமே அதுலேயே இருக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட பேசிக்ஸ் தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்னும் 2-3 சம் இந்த GAV கண்டுபிடிக்கிறது மட்டும் அதை பார்த்துட்டு சேலரியோட கண்டினியூஷனுக்கு போறோம். சேலரியில் என்ன பார்த்துருந்தோம்னா RFAல அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம்